ஹலோ குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரி தான். ரொம்ப நாளாக எங்கள் சிஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, லைக் வில்லேஜ் பேஸ் வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் ரொம்ப நாள் கேட்டாங்க. சாரி, வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஸோ ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன், லைக் நீங்கள் வந்து லைக் கிராமத்துலேருந்து இப்போ வந்து போயிட்டு சிட்டியில் இருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலாக இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேவா? ஸோ கொஞ்சம் சின்ன வயசில் தான் இருந்திருப்பீங்க இங்கே. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு அங்கேயே சிட்டி கேர்ளாகவே மாறிட்டீங்க. இங்கே ஜங்குக் பார்த்தா இங்கே தான் இருக்கான். ஆக்சுவலாக உங்களுக்கும் ஜங்குக் வந்து ஒரு 15 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு. உங்கள் தாய் மாமா தான் ஜங்குக். இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன்டா. அதுக்கு முன்னாடி லைக் நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வியோட எஃப்எஃப் வந்து லைக் கேட்டிருந்தீங்க. போனஸ் பார்ட் நான் சீக்கிரமாக போடுறேன்டா. ஸோ லைக் மேபி சாட்டர்டே சண்டே இல்லைனா மண்டே மார்னிங், ஓகேவா, போடுறேன் கண்டிப்பாக. ஸோ தேவங்கோட எஃப்எஃப்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி ஜேகேயோட எஃப்எஃப்க்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, ஓகே, ஓவராக பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம கிராமத்தில் தான் காட்டுறாங்க. ஜங்குக் வயலில் நின்றுக்கிட்டு, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். வயலில் வேலை செஞ்சுட்ருக்கவங்களாம் ஒரு ஸ்மைலோட அதை வந்துடும்ப்பா அப்படின்றாங்க. ஸோ வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் வந்து லைக் எல்லோரும் உட்காந்துட்டாங்க. அப்புறம் ஜங்குக் தான் வந்து லைக் வாழையிலலாம் போட்டு சாப்பாடு வச்சு குழம்பு ஊற்றி எல்லாமே அவ்வளோ நல்லா பார்த்துக்குறான். ஜங்குக் அப்படியே பார்த்தா எப்படி இருக்கானா, வெள்ளை வேஷ்டி, லைக் ஒரு ஆரஞ்சு கலர் வந்து சட்டை, ஓகேவா? ஸோ செம்மையாக இருக்கான், செம்ம ஹேண்ட்ஸமாக. அவன் வந்து வில்லேஜுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி செம்ம அழகாக இருக்கான் அவன். ஸோ லைக் அவங்க வந்து ஒரு பாட்டி தான், ஏன்பா இம்புட்டு அழகாக இருக்க, எப்பப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிற, இத்தனை வயசு ஆகுதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாட்டி, நான் மட்டும் பண்ணிக்க மாட்டேன், நான் சொல்கிறேன், எனக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்கல, பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில், இன்னும் கொஞ்சம் நாளாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறான். சரிப்பா, சீக்கிரம் உன்ன மாதிரியே ஒரு நல்ல சிங்கக்குட்டியாக பெற்றுக்கொடு, இந்த பாட்டி கையில் வச்சு கொஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பாக பாட்டி, நீ சாவறதுக்குள்ளே நான் உனக்கு ஒரு பிள்ளைய தரேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த பாட்டியை சிரிச்சுக்கிட்டே சரிப்பா அப்படின்றாங்க. ஸோ லைக் அவன் சுற்றி சுற்றி எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுக்கிட்டு எல்லாருக்கூடையும் அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்ருக்கான். ஸோ அந்த லைக் அந்த இங்கே பாதி நிலமே அவனோட தான். எப்படின்னா இந்த ஊரில் இருக்க பாதி நிலம். ஸோ இவன் வந்து லைக் நல்லா ரிச். ஸோ உங்கள் ஃபேமிலியே கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தான். பட் நீங்கள் சிட்டிக்கு போனதுனால நீங்கள் வந்து ஓன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இங்கே வந்து லைக் ஜேகே எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு ஸோ எல்லாருமே திருப்பி வேலை செய்ய போயிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அங்கே போயிட்டு மில்க்கு போயிட்டு அங்கே எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான், எல்லாம் நல்லா வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு, வேலை எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பி வரான். ஸோ அவங்க அம்மா தான், ஏப்பா ஜங்குக்கு, சொல்லுமா, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்ப்பா. பொண்ணா? எனக்கா? அப்புறம் உனக்கு இல்லாமல் உன் பையனுக்கா அப்படின்றாங்க. ஸோ அவன் ஸ்மைல் பண்ணிட்டு, சரி காமி ஃபோட்டோவை அப்படின்றான். ஸோ அந்த பொண்ணு பார்த்தோன்னே லைக் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, சரிம்மா, அப்போது எல்லாரையும் வர சொல்லலாம்ல, எப்போ கல்யாணம் பேசியிருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லைடா, நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் இந்த பொண்ணை, லைக் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகேம்மா, அப்போ அக்காவை வர சொல்லுங்கள், கூடவே ஒயனையும் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே சொல்கிறான். ஸோ அவங்களும் லைக் ஒரு 3 டேஸ் ஸ்கிப் ஆகுது. அந்த வீட்லேயும் பேசியாச்சு. இப்போ ஜங்குக்கு இப்போ மேரேஜ்க்கான ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து உங்கள் அம்மா காதுக்கு வருது. ஹலோ அம்மா, எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒயனை எப்படி இருக்கா? நல்லா இருக்காம்மா, இப்போ தான் ஆஃபீஸ் போனா. சொல்லுமா, என்னாச்சு? அம்மா, ஜங்குக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்டி, அதெல்லாம் சரியாயிடுச்சு. இப்போது கல்யாணம் வைக்க போகிறேன் இன்னும் ஒரு 3 நாள்னு. என்னது 3 நாள்லையா? என்னவா இவ்வளோ லேட்டாக சொல்கிற? என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிருக்கணுமா இல்லையா? இல்லைம்மா, அவனுக்கு ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போச்சு, அதாம்மா பேசி முடிச்சுட்டு அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். பார்த்தியா, என்னை வெளில இருக்கவங்க மாதிரி ட்ரீட் பண்ணுற பார்த்தியாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருமா, எல்லாம் ஓகே ஆனான்னு சொல்லலான்னு நினச்சேன், அப்புறம் இது பண்ணிட்டு சரி ஓகே இப்போயாவது சொல்லணும்னு தோணுச்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஒயனையும் கூட்டிகிட்டு வா, அப்புறம் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, அவர் தான் ஃபாரினில் வேலை பார்க்குறாரு, அவரே ஊர் பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் ஒன்றா இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு, நீ வாடி கிளம்பி அட்லீஸ்ட் உங்கள் 2 பேரையும் பார்த்தாலாவது
ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லைக் கொஞ்ச நாள் லைக் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பீங்க. வந்தோடனே இந்த விஷயம் சொன்னோன்னே, ஜங்குக் மாமாக்கு கல்யாணமா? அம்மா என்னம்மா வெறும் 3 நாள் வச்சுட்டு சொல்கிறாங்க. அதே தாண்டி நானும் கேட்டேன். அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. சரி வா இப்போவே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்டே நீங்கள் கிளம்புறீங்க லைக் ஆஃபீஸில் லீவ் சொல்லிவிட்டு. ஸோ அப்படியே லைக் உங்கள் ஊர் பக்கம் பார்த்தே பல வருஷம் ஆகுது. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு அவ்வளோ ரசிச்சுட்டு வரீங்க. ஸோ அப்படியே வந்து ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிட்டு, அம்மா எத்தனை நாளாச்சுல ஊர் பாரு ரொம்பவே மாறிடுச்சு பாரு. நான் எத்தனை தடவை சொன்னேன் வரலாம் வரலான்ட்டு. நீ தான் வேலை இருக்குன்னு சொன்னேன். இல்லைன்னா நம்ம முன்னாடியே ஒரு தடவை வந்திருக்கலாம். ஏய் இப்போ தான் வரணுன்னா என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து இறங்குற இடம் வந்துருச்சு. 2 பேரும் இறங்கிட்டீங்க. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்டு நிற்கிறான். ஓகேவா? ஜங்குக் கிடையாது. ஸோ அவன் ஃப்ரெண்டு, அவன் பேர் ஷக்கு. ஏய் ஷக்கு எப்படிடா இருக்க? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வயனே என்ன இப்படி வாழ்ந்துட்ட? ஆமாண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் நல்லா இருக்கம்மா வாமா அப்படின்ட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன். ஜங்கு கூப்பிட்டு வந்து விட சொன்னான். அவன் இப்போ தான் மில்லுக்கு போயிருக்கான், வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பேடா சக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். அம்மா பாட்டி போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வர்றீங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா வயனே நீயாம்மா இந்த அளவுக்கு வளர்ந்துட்டம்மா, ரொம்ப அழகாக இருக்கா வயனு அப்படின்றாங்க. இந்த மாதிரி பொண்ணு ஜங்கு கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா மறைக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு அதான் பொண்ணு பார்த்துட்டிங்களே அப்புறம் என்ன. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ கேட்குறீங்க. ஃபோட்டோ கொடுக்குறாங்க. பரவாயில்லையே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் என்ன மாதிரி வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்க அம்மா வந்து ஒரு மரம் மறைக்கிறாங்க. ஸோ லைக் 2 பேர் சிரிச்சிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு சவுண்டு கேட்குது, அம்மா அப்படின்ட்டு. நீங்கள் பார்க்குறீங்க வாசலில் ஜங்குக் தான் அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்கான், வேட்டியை மடித்து கட்டிட்டு. மாமா என்ன மாமா வர வர ரொம்ப ஹேண்ட்ஸமாயிட்டே போகிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அக்கா வயனே அப்படின்னோடனே லைக் நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு. வயனே எப்படி வந்த? இப்போதான் மாமா. அப்புறம் ரொம்ப நல்லாச்சே பார்த்து. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வர வர ரொம்ப அழகாயிட்டே போகிறீங்க அப்படின்றீங்க. சும்மா கடவாயனே, இவ்வளோ அழகாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பொண்ணும் செட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு நல்ல பொண்ணு மாட்டியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை மாமா, எப்போ எது நடக்கணுமோ அது அப்பப்போ நடக்கும். சிலது தள்ளி போகுதுன்னா அதை விட பெட்டரானது கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்று விட்டு போகுதுன்னு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இல்லை டிலே ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பெட்டரான ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அழகாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, சரி மாவன் சரி சாப்பிட்டியாம்மா அப்படின்றாங்க. இல்லை மாமா இப்போ தான் வந்தேன், செம்ம டயர்டாக இருக்குது. சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. நீ ஏன்டா வைக்கிற வயன், நீ போமா அப்படின்றாங்க. அவள் இந்த வீட்டு மகாராணி, அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் எடுத்து வந்துக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு, பார்த்தியா நீ தாம்மா என்னை வாழை காட்டிக்கிட்டே இருக்க, எங்கள் மாமா பாரு சொல்லிட்டேன், என் மாமா மாதிரியே எனக்கு ஒரு பையன் பார்க்குறேன், ஏதாவது அவரை விட கொஞ்சம் குறைஞ்சான்னு வச்சுக்கோ, அந்த கல்யாணம் வேணான்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்றீங்க. அவர் லைக் உங்கள் அம்மாவுக்கு தலை அடிச்சுட்டு, இவளை என்ன பண்ணுறதுனே தெரியல, டேய் ஏற்கனவே ஆடுவாடா இவன், ஏன்டா நீ வேற இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே, அவள் என் மகாராணி, அவளை எந்த வேலையும் வாங்க விட மாட்டேன், செய்யவும் விட மாட்டேன், சரியா அப்படின்றாங்க. எந்தையும் பண்ணி தொலை. ஸோ அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வரப்போகிற ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியே அவன் பார்த்துட்டு, எவ வந்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, எப்போவுமே என் மகாராணி வயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறான். சரி மாமா நான் போகிறேன், போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், அதுக்கப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்க. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லைக் என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல, நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. சரி பாட்டி எதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு லைக் யோசிக்கிட்டே இருக்கீங்க என்ன போடலாம் அப்படின்ட்டு. வயன் உனக்கு பவர்தாவணி வாங்கி வச்சேன், அதை போட்டுக்கிறியா வயன் அப்படின்ற மாதிரி அங்கே வெளிலேருந்து கேட்குறாரு. ஆமாம்மா எடுத்துகிட்டு வந்து தரீங்களா? இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்து தர்றாரு. வயனே இந்தா அப்படின்றாரு.
மாமா ரொம்ப அழகாக இருக்கு மாமா இது, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு அப்புறம் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகுது. ஸோ வெளியில் வரீங்க, அழகா லைக் தலை குளிச்சிட்டிங்க இப்போது, லைக் அவ்வளோ அழகா அந்த லைக் அப்போ தான் தொடச்சிட்டு தண்ணி சொட்டுது. ஸோ லைக் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அது வந்து எப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஹாஃப் சாரி, ஓகேவா? ஸோ அதை போட்டுட்டு அப்படி வரீங்க. ஜங்குக் மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஐயோ இம்புட்டு அழகாக இருக்கவா என்ன? மாமா விளையாடாதீங்க, நானும் அவ்வளோ அழகாலாம் இல்லை. வாயனு அப்படிலாம் சொல்லாத, நீ தான் எப்போவே மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இது கண்ணு இது பண்ணுவாங்கள்ல. ஸோ லைக் கண்ணு வந்து படக்கூடாது சொல்லிட்டு அந்த மாதிரி நெட்டு மதிக்கிறாரு. பாரு எம்புட்டு கண்ணு, நீயும் இருக்கே அழகா இல்லையா? நீ தான் அழகு, இந்த உலகத்துலேயே அழகு அப்படின்றாரு. ஸோ லைக் நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு வாங்க மாமா சாப்பிட்லாம் அப்படின்றீங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்தம்மா என்ன இந்தா கறி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து வைக்கிறாரு அவர் பாட்டுக்கு. மாமா மாமா இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். வயன் இப்படியே சாப்பிடாம இருந்தீன்னா உனக்கு உடம்புல எப்படிடி கறி ஓட்டும், கொடு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவங்க தட்டை வாங்கி அவ்வளோ வைக்கிறாரு. டே அவள் அவ்வளோ சாப்பிட மாட்டாடா. அத்தை நீ இப்படி பார்த்து பார்த்து கொடுக்கறதுனால தான் இவ எப்படி கிடக்கிறா பாரு, நல்லா சத்தானதாக கொடுக்கா பாரு, எப்படி இருக்கா பாரு, நல்ல புஷிட்டிக்காக வளரணும் அப்படின்றாரு. உன் கூட இருந்தேன்னா கண்டிப்பாக இப்படி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவன் ஸ்மைல் பண்ணிட்டு, ஒரு வாரம் பாரு நீ நடக்க முடியாத அளவுக்கு நடந்து போவேன், அந்த மாதிரி இப்படி அப்படி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டு மாமா அப்படிலாம் போவேணே மாமா, ஆஃபீஸில் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்றீங்க. எவன் என்ன சொன்னா என்ன, என் மகாராணியை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்றாரு. ஸோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்படியே ஒரு லைக் 2 days போகுது. ஸோ செம்ம ஜாலியாக இருக்குது. லைக் நீங்கள் நினச்சதை விட அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ லைக் நல்லா ஜேகே பார்த்துப்பாரு. லைக் காலைல நீங்கள் ஏந்தினோன்னே லைக் நீங்கள் போய் மூஞ்சி கழுவுறதுக்கு சுடு தண்ணி, பல் விளக்கறதுக்கு ப்ரெஷ்ஷு, லைக் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருவாரு. ஸோ நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வருவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் அம்மாவும் நோட் பண்ணுவாங்க, என்னடா இப்படி பார்த்துட்ருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. மேரேஜ் டே. ஸோ லைக் அன்றைக்கி மேரேஜ் அன்றைக்கி ஜங்குக் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அதே மாதிரி ஹாஃப் சாரி இப்போ எப்படின்னா லைக் ரெட் கலர் கோல்டு பார்டர் வச்ச மாதிரி. ஸோ லைக் நல்லா ஜிமிக்கி கம்மல் போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு லைக் உச்சி சடை போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி மட்டும் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த அந்த ரெடியாகி நீங்கள் வெளில வரீங்க. லைக் மண்டபத்துலேருந்து ஜங்குக் பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்க்குறான், அந்த அளவுக்கு நீங்கள் அழகாக வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் நடக்கும்போது அந்த ஜல் ஜல்லுன்னு கொலுசு சத்தம், அது எல்லாருமே லைக் திரும்பி பார்க்குறாங்க, யார்ரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ லைக் எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் நடந்து போகிறீங்க, எல்லாருமே அடேங்கப்பா இந்த அளவுக்கு நல்லா வயன் வளர்ந்துட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க, அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ இல்லை எல்லாரையும் பார்த்து ஜங்குக், ச்சே பாரு என் மகாராணிக்கு எல்லாரும் இவ்வளோ கண் வைக்கிறாங்க, பெரிய பூசணிக்காய் தான் சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துலேருந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு மாமா ரொம்ப அழகாக இருக்க அப்படியே அவர் சிரிச்சுக்கிட்டு நன்றி வயன் அப்படின்ற மாதிரி லைக் கண்ணை காட்டுறாரு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ லைக் கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பொண்ணை வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைக் அந்த ஸ்டேஜில் போயிட்டீங்க. ஸோ நின்றுட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் இருந்துகிட்ருக்கீங்க. அம்மா செம்ம இல்லை, மாமாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் ஆக போகுது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றீங்க. நானும் தாண்டி பிள்ளைய பார்க்கணும் எத்தனை வருஷமாக ஏங்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ பொண்ணு வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் லைக் ஒரு 10 நிமிஷம் ஆகுது, பொண்ணு வரவே இல்லை. பொண்ணை வர சொல்லுங்க, மணி ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஐயர் கத்துறாரு. ஸோ எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. 10 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது, வரவே இல்லை. ஸோ நீங்கள் தான் போய் பார்க்குறீங்க. அம்மா நான் போய் பார்த்துட்டு வருவா, சரி வா என் போய் பார்த்துட்டு வா அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க, அந்த ரூமில் யாருமே இல்லை. யாருமே இல்லையா? ஸோ நீங்கள் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றீங்க, முத்தக்கா முத்தக்கா, என்ன வர மாதிரிலாம் தெரியலடா எனக்கு. ஸோ அப்படியே கூப்பிட்றேன். ஸோ அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றீங்க, அவங்க இல்லவே இல்லை. அம்மா முத்தக்கா இல்லைம்மா. என்ன என்னடி சொல்கிற, நல்லா பார்த்தியா? அம்மா நல்லா பார்த்தம்மா, அங்கே இல்லை. எல்லாருமே அங்கே பரபரப்பாகிறாங்க, என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் சிரிச்சிட்டு இருந்தால அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகிட்டான். என்ன பண்ணுறது, ஏன்
ரொம்ப நல்ல பையன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி ஒரு மாதிரி காசிப் மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே ரொம்ப 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 சேட் ஆகிட்டான். சரி, இந்த கல்யாணம் இதோட நின்றுடும் அப்படின்ற மாதிரி லைக் அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த ஊர் பஞ்சாயத்தார் இருக்கா இல்லைங்க, சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறேன் ஒரு மாதிரி கண் கலங்கி, நீங்களாம் உங்கள் அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்கள் அம்மா தான் இந்த கல்யாணம் நிற்காது, என் பொண்ணை என் தம்பி கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்றாங்க. அங்கே எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஜங்குக்கே பார்க்குறான். அக்கா என்ன பேசுகிற, எனக்கும் வயனுக்கும் உனக்கு தெரியும்ல, இத்தனை வயசு டிஃப்ரெண்ட், எப்படி நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம், எப்படிக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படி சேடாக கேட்டுட்ருக்காரு. மாமா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவ்வளோ ஊர் முன்னாடி நீங்கள் அசிக்கப்பட்டு நிற்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா, ப்ளீஸ் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லைம்மா, இல்லை வாயின், இல்லை வாயின், வேணாம்மா. மாமா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த முடிவு நான் எடுத்தது, யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்றீங்க. ஸோ லைக் அந்த மாலை இருக்கும், ஸோ அதை மாட்டிட்டு வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்காரிங்க. ஜங்குக் ஒரு மாதிரி ஹெசிடேஷனாக உங்களை பார்த்துட்ருக்கான். ஆனால் நீங்கள் உங்கள் முடிவில் தைரியமாக இருக்கீங்க. ஸோ அந்த மேரேஜ் அப்படியே நடக்குது. ஜங்குக் ஒரு மாதிரி கண் கலங்கி உங்களுக்கு அப்படியே தாலி கட்டுறான். அவனுக்கு ஒரு அவ்வளோ ஹாப்பி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதில். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த மண்டபத்துலேருந்து எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம்தான். லைக் மேரேஜ் ஜங்குக் வந்து இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஆள், ஓகேவா, மில்லு இவ்வளோ இதுக்கு ஓனரு, அதே மாதிரி நல்ல கேரக்டர்னு தெரியும். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக தான் போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு போல் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் 2 பேரும் மேரேஜ் ஆகி அந்த மண்டபத்தை விட்டு கீழே வரீங்க சாப்பிட்டுட்டு. வயன், உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே? இல்லை எனக்காக தான் அவசரப்பட்டு முடிவெடுத்தேன் வயன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை மாமா, நான் எடுத்த முடிவு இது, நீ அசிங்கப்படக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். இருந்தாலும் உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் மாமா. நான் உங்கள் கூட ரொம்ப நாள் வளரல, ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்னு அம்மா தினம் எனக்கு சொல்லுவாங்க. அப்போயே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இன்கேஸ் அவங்களுக்கு மேரேஜ் முடிவு பண்ணாங்கன்னும் போதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நீங்கள் என் ஹஸ்பண்ட், எனக்கு ரொம்ப ஹாப்பி மாமா அப்படின்றீங்க. ஸோ லைக் அவன் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் அப்படின்ட்டு லைக் 2 பேரும் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ இப்படியே வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து லைக் கீழே வந்து ஏதோ வேலை செஞ்சிட்ருக்கீங்க போல். ஸோ பாட்டிக்கிட்ட வந்து லைக் என்னை மன்னிச்சிருங்க, நான் திடீர்னு இப்படி முடிவெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்க வந்து இல்லைம்மா, நீ வந்து இப்படி லைக் நீ இப்படி வந்து முடிவெடுக்கலைன்னா என் குடும்பமே அசிங்கப்பட்டு நின்று இருக்கும் அப்படின்ற மாதிரி லைக் எமோஷனலாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஜங்குக் வந்து கீழே வந்துட்டு, வயன், சொல்லுங்க மாமா. வயன், நான் கொஞ்சம் வேலை இருக்குது, மில்லு பக்கம் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்றாங்க. சரிங்க மாமா, சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்றீங்க. ஸோ அவரும் போயிடுறாரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மில்லுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். ஸோ அங்கே யாரையோ கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் ஜங்குக் போகிறான். என்ன ரொம்ப துள்ளாத, அமைதியாரு, விடுங்க, என்ன இங்கே கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, என்ன உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தானே சொன்னேன், எதுக்கு என்னை இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கீங்க? நீங்கள் காலைல கூப்பிட்டீங்கன்னு தானே வந்தேன், என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி லைக் கத்திகிட்ருக்கா. ஆக்சுவலாக ஜங்குக்கு பார்த்த பொண்ணு தான் அது. ஸோ அந்த பொண்ணு தான் கத்திகிட்ருக்கா. ஏய் நிறுத்து, உன்னை பார்த்ததே என் பிளானுக்காக தான். எனக்கு வயனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, நான் போய் வயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இந்த ஊரில் என்ன நினைப்பாங்க? அவனுக்கும் இவளுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஏஜு. ஆனால் இவன் பாரு, சின்ன பொண்ணுக்கு ஆசைப்பட்றேன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு வயசுலாம் முக்கியம் இல்லை, என் வயன் தான் முக்கியம். அதனால்தான் இந்த கல்யாணம் தானாக நின்றுடுச்சுன்னா எங்கள் அக்கா என் மானத்தை காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக வயனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த மாதிரி பிளான் போட்டேன். என் பிளானும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. என் வயன் இப்போ என் கூட. நீ ஓடி போனவளாகவே இருந்துக்கோ. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் உனக்கு 50 கோடி தரேன். இங்கேருந்து போயிடு. நான் தான் உன்னை கடத்தினேன், வேணுங்கனே தான் இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னு தெரிஞ்சது. உன்னை கொல்றது கூட நான் தயங்க மாட்டேன், புரியுதா அப்படின்றா.
சரி சரி நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிற அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ அவன் கையில் காசு கொடுத்து இங்கேருந்து கிளம்பு அப்படின்றான். ஸோ அந்த பொண்ணும் அப்படியே அந்த காசு எடுத்துகிட்டு ஊர் விட்டு ஓடி போயிட்டான். ஸோ சேக்கே அப்படியே லைக் இப்போ அப்படியே ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருக்கான். மாமா, என்ன மாமா இவ்வளோ நேரம்? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? எங்கே போயிருந்தீங்க? அதுவாம்மா, மில்லுக்கு தான் போயிருந்தேன். கொஞ்சம் வேலை மிச்சம் இருந்ததா, அப்படியே விட்டுட்டு வந்தா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வேலையாயிடுமா, அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு சரி வாங்க அப்படின்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் மாற்றிட்டு லேட்டாக போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஜங்குக் போய் உட்காந்துருக்கான். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். பிகாஸ் யூ ஆர் ஹிஸ் ட்ரீம். ஸோ நீங்களே அவன் கையில் அல்வா மாதிரி கிடச்சிட்டிங்க. ஸோ அவன் ரொம்ப ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே சாரீ கட்டிட்டு பொண்ணு மாதிரி இல்லை லைக் அந்த ஒரு மாதிரி செம்பு எடுத்துட்டு பால் செம்பு லைக் பொறுமையாக வந்துருங்க. ஜங்குக் பார்த்துட்டு என்ன ஒயன் வெக்கலாம் படுற அப்படின்றீங்க. சரி அப்படின்னு சொல்கிறான். மாமா, என்ன இருந்தாலும் நீங்கள் என் புருஷன் ஆகிட்டீங்க. அப்புறம் வெக்கம், மனம், நாணம், பயிர்ப்பு எல்லாமே இருக்க தானே செய்யும். நானும் பொண்ணு தானே அப்படின்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே இங்கே வா அப்படின்னா லைக் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு, மாமா நில்லுங்க, நான் காலைல ஆசீர்வாதம் வாங்கணும். நீ ஒன்றும் ஆசீர்வாதம் வாங்க தேவையில்ல, நீ எப்போவுமே நல்லா இருப்ப. என்னோடய ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கும். அதேமாதிரி நீ எனக்கு கொடு அப்படின்றான். மாமா என்ன பேசுகிறீங்க? ஆமாம், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்து லைக் அவன் தலையில் வைக்கிறான். என் மாமா என் கூட 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவங்க ஹக் பண்ணிக்கிறான். வயன், ரொம்ப நன்றிடி. நீ மட்டும் எனக்கு சரி சொல்லனா என் லைஃபே என்ன ஆகியிருக்குன்னு தெரில. மாமா, அதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. நீங்கள் எனக்கு கிடைச்சதில் நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ லைக் அப்படியே உட்காந்துருக்கீங்க. வயன், எனக்கு தெரியும் நீ இதுக்கெல்லாம் ரெடியாகி இருக்க மாட்டேன்னு. கொஞ்ச நாள் போட்டும், நான் நம்ம நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்த்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, மாமா உண்மையாலுமா நீங்கள் ஆசையாக இல்லை இத்தனை வருஷம் இதுக்காக எங்கே இருப்பீங்கல்ல, உங்களோட ஆசையை கெடுக்க விரும்பலை அப்படின்றான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ லைக் அவன் இல்லை, உனக்கு கொஞ்சம் டைம் வேணும். திடீர்னு மேரேஜ்னா எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். கவலைப்படாத, எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ 2 பேரும் அப்படியே படுத்து தூங்குறீங்க லைக் ஹக் பண்ணிவிட்டு. ஸோ இந்த இதில் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லை ஹக் பண்ணுறதுல. 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு நல்லா தூங்குறீங்க. எப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க லைக் நான் 3 நாள் தான் வேலைக்கு லீவ் போட்டு வந்தேன், இப்படி வந்து லைக் வேலை போயிடும்ல. ஸோ ஜங்கு கிட்டே சொல்லும் போது சரி ஓகே, நான் உனக்கு ஏற்ற மாதிரி உன் வீட்டோட மாப்பிள்ளையாக வரேன் அப்படின்றாங்க. அதை பார்த்தோன்னா லைக் உங்கள் பாட்டிக்கு உங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே செம ஷாக்கு. மாமா இருந்தாலும் இங்கே பாரு, நம்ம வேணால் தனியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துக்கலாம். அக்கா வேற ஒரு வீட்டில் இருக்கட்டும், சரியா? சரிங்க மாமா. அம்மா உங்களுக்கு எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. நானும் உங்கள் அப்பாவும் ஒரு வீட்டில் இருந்துக்கிறோம். நாங்கள் ஒரு புது அப்பார்ட்மெண்ட் பார்க்குறேன், அங்கே 2 பேரும் போங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி லைக் ஒரு 2 டேஸ் தான் ஆகுது. நீங்கள் வந்து ஆஃபீஸில் சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு நல்ல அப்பார்ட்மெண்ட்டாக பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா ஊருக்கு போயிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. ஜங்குக் தான் இந்த சிட்டிலாம் பெருசாக பார்த்ததில்ல. எம்மாடியோ இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வரான். மாமா, இந்த இடம்லாம் முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? இல்லைம்மா, நான் இங்கே ஒரு தடவை வந்திருக்கேன். அதுவும் நான் எப்போ இருக்கும் போது என் 20வது வயசில் வந்தேன். ஆனால் இப்போ தான் வரேன். இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு வர்றாரு. ஸோ நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வரீங்க அவரோட இன்னசென்ஸை. ஸோ லைக் அந்த பில்டிங்கில் வந்து இறங்கணுன்னா, எப்பா இம்புட்டு பெரிய அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்க போகிறோம்? ஆமாம், இங்கே தான் இருக்க போகிறோம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் லிஃப்ட்டில் போகிறீங்க. ஐயோ 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 பிடி 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 கீழே உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைக் அது மூவ் ஆனோடனே லைக் கீழே உட்காந்துட்டாரு. மாமா மாமா இங்கே பாருங்க, ஏந்திருங்க ஏந்திருங்க,
ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க அப்படின்னுங்க. இல்லை வாயின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. கீழே ஊந்துரு கீழே ஊந்துரு கீழே ஊந்துரு நம்ம பெருசாக இங்கே போகிறோம் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிருக்கீங்க. மாமா இங்கே பாருங்க இங்கே பாருங்க, வேணாம் 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 வேணாம், இங்கே பாருங்க நான் இருக்கல்ல, இங்கே பாருங்க என் கண்ணை பாருங்க, இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் லைக் உங்கள் கண்ணை பார்க்குறான். இங்கே பாருங்க எதுவுமே ஆகாது, இது சாதாரண ஒரு லிஃப்ட்டு ஓகேவா, இது நம்ம மேலே கூட்டிகிட்டு போய் நம்ம ஃப்ளோரில் விடும் சரியா, அப்போ ஒன்றும் ஆகாதா, ஒன்றும் ஆகாது நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே போகிறீங்க. ஸோ லைக் நீங்கள் போகிற லைக் உங்கள் ரூம் வந்து 203, ஸோ ஆப்போசிட்டில் 204 ஓகேவா. ஸோ இருக்கிறதுலே லாஸ்ட்டான இது உங்களுக்கு. ஸோ நீங்கள் லைக் உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போயிட்டு லைக் சரி ஏதோ செப்பல் எல்லாம் கரெக்டாக விட்டுட்டோமான்னு சொல்லிட்டு லைக் ஜங்குக்குள்ளே போயிட்டான். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது அந்த ஆப்போசிட்லேருந்து ஒரு பையன் வந்து உங்களை ஒரு மாதிரி லைக் ஸ்மோக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு புதுசாக வந்திருக்கீங்க போல். ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் லைக் ஒரு மாதிரி அவன் அவன் பேசுறதே பிடிக்கல உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆமான்ற மாதிரி மூஞ்சி லட்சமாக சொல்லி போயிட்டீங்க. யார் வாயன்? ஒன்றும் இல்லை மாமா சும்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்க்குறான் அந்த கதவே. ஸோ பார்த்துட்டு லைக் எல்லாத்தையுமே பொருள்லாம் அடுக்கி வச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு செம்ம கால் வலி உடம்பெல்லாம் செம்மையாக வலிக்குது. பெட்டில் போய் படுத்துட்டீங்க எல்லாத்தையும் வச்சுட்டு, சமைக்க கூட இல்லை. மாமா என்னால் முடியல. ஏன் என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு? மாமா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னதும் லைக் உங்கள் காலை வந்து அமுக்கி விட்டுருக்கான். மாமா என்ன பண்ணுறீங்க? வாயன் என் பொண்டாட்டி நீ, உனக்கு இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு காலை அமுக்கி விட்டுட்டுருக்கான். உங்களுக்கே ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்குது. இதே நீங்கள் ஒரு சிட்டி பாயை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைக் காலை தொடுறதுக்கே ஹெசிடேட் ஆகிருப்பான். ஆனால் நீங்கள் லைக் அவனை பார்க்கும் போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லைக் யூ ஹாவ் மேரிட் அ ரைட் பர்சன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தேங்க்ஸ் மாமா, நான் ரொம்ப லக்கி இல்லை நீங்கள் கிடைச்சதுக்கு. இல்லை நான் தான் ரொம்ப லக்கி, நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்குறோம் நீ கிடைக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். சரி நீ தூங்கு நான் சமைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் போய் சமைச்சிட்ருக்காரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ சமைச்சிட்டு வந்து எழுப்புறாரு. மாமா என்ன சமைச்சிங்க? வா உனக்காக மீன் குழம்பு செஞ்சேன். மீனா? மீன் தான் நம்ம வாங்கிட்டு வரலையே. இல்லை இங்கே கீழே மீன்காரங்க சத்தம் கேட்டுச்சா, நான் அப்புறம் ஒரு கூடையை விட்டு அதுக்கப்புறம் வாங்கினேன் அப்படின்றான். நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு மாமா இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் வந்த நாள் ஃபஸ்ட்டு நாளே என் பொண்டாட்டிக்கு மீன் குழம்பு வச்சு தரணும், அப்போ தானே ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. ஸோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே 2 பேரும் ஊட்டி விட்டு அவ்வளோ ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ லைக் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பாடெலாம் ஜங்கு காலையிலே கட்டி வச்சுட்டா. நீங்கள் ஜஸ்ட்டு குளிச்சுட்டு லைக் ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே கிளம்புறீங்க. வயன் சாப்பாடு எடுத்துகிட்டு போமா, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு லைக் அவர் போய் குளிக்க போயிட்டாரு. ஸோ நீங்கள் மறந்துட்டு டைம் ஆயிடுச்சு மறந்துட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போயிட்டீங்க. என்ன இது வயன் ஐயோ லஞ்ச் பாக்ஸை மறந்து போயிட்டாலே என்ன பண்ணுவான் மதியானம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இங்கே பார்ப்போம் உங்கள் சைடு. ஸோ நீங்கள் போனோன்னே லைக் எல்லோரும் பார்த்துட்டு வயன் இத்தனை நாள் எங்கடி போனேன், லீவ் போட்டுட்டு ரொம்ப நாளாக காண என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்கள் தாலி மஞ்சள் தாலி தான் இருக்குது, இன்னும் வந்து செயின் மாற்றலை. ஸோ அந்த தாலி பார்த்தோன்னே வயன் என்னடி இது மேரேஜ் ஆகிடுச்சா? ஆமாம் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. எப்போ, யார் கூட, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கேள்வி. ஆக்சுவலாக என் மாமா கூட தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. மாமாவா? யார்? என் தாய் மாமா, அம்மாவோட தம்பி, அவரு கூட தான் கல்யாணம் ஆச்சு. சொல்லவே இல்லை வாயன். இல்லை அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் தான். அந்த பொண்ணு ஓடி போயிட்டா. எங்கள் மாமாவோட மானத்தை காப்பாற்ற நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் என் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்லாம் கேட்குறாங்க உனக்கும் மாமாவுக்கும் எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸு அப்படின்ட்டு. அது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுமா, சொல்லிடி சும்மா அப்படின்றாங்க. 15. அப்பா ஏய் அங்கிளை கல்யாணம் பண்ணியிருக்காடி. என்ன வயன்? ஆஹா அப்படின்றானுங்க. பசங்களும் இருக்கானுங்க. நாங்களே எத்தனை தடவை ப்ரப்போஸ் பண்ணியிருப்போம், வேணான்னு சொல்லிட்டு இப்போது
உங்கள் அம்மாவோட தம்பியை கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ லைக் ஜங்குக் உங்கள் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டான். லைக் நீங்கள் கீழ் ஃப்ளோர் தான். ஸோ அங்கேயே வந்து நின்றுட்டு வயனே வயனே இந்தா இந்த சாப்பாடு மறந்துட்டு போயிட்ட பாரு அப்படி சொல்லிட்டு வெளில இருந்து கத்திட்டு இருக்காரு. யார் அது? எங்கள் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போகிறீங்க. ஸோ லைக் நீங்கள் போகிறதுக்குள்ளே அவரும் உள்ளே வந்துட்டார். ஸோ அந்த சாப்பாடை கொடுத்துட்டு என்னம்மா மறந்துட்டு போயிட்டா, உனக்காக காலையிலே எழுந்துச்சி சமைச்சல்ல. சாரி மாமா, ஒரு டைம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டேன். ஏய் இவர் தான் அந்த மாமா, நல்லா பட்டி காட்டா மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாமே காதில் விழுது, செம்ம கடுப்பாகுது உங்களுக்கு. அம்மா வாங்க வீட்டுக்கு போகலாம். ஏம்மா என்னாச்சு? வாங்க மாமா போகலாம், எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. வயனி நல்லா இருக்கல? நான் நல்லா இருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ போகும்போது லைக் மெசேஜ் போட்டுறீங்க உங்கள் மேனேஜருக்கு, லைக் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி. ஸோ அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்கள் காலை அமுக்கி விட்டுட்டு வாயன்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. ஏய் என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. எதனால்? அவங்கள நான் கல்யாணம் பண்ணதுக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப வயசானவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி கிண்டல் பண்ணானுங்க. ஆனால் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்சவர் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதுவும் ரைட் பர்சனை. அழகாக இருக்கான்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல பொண்ணுங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் முடிவு எடுக்கலை. என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஹீ ஃபீல் ஸோ ப்ரவுட். ஸோ ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீ கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் வாயன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க எப்போ நல்ல சான்ஸ் கிடைக்கும், செருப்படி கொடுத்த மாதிரி ஏதோ ரிப்ளை கொடுக்கணுன்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு 2 days உங்கள் கம்பெனி பார்ட்டி லைக் 25th anniversary இதை கொண்டாடுறாங்க. ஸோ உங்கள் கம்பெனி ஸ்டார்ட் ஆகி 25 years ஆகுது. ஸோ அந்த மாதிரி இதில் தான். ஸோ நீங்கள் ஜங்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அவங்கவுங்க கொலிக்கு வந்து யார் வேணால் அவங்க ஃபேமிலிலேருந்து கூட்டிகிட்டு வரலாம். நீங்கள் ஜங்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. லைக் அவன் கோட் சூட் போட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். பட்டிக்காடுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ ஆசமாக இருக்கான். ஸோ 2 பேர் கைவிட்டு நீங்கள் பிளாக் கலர் saree போட்டிருக்கீங்க வித்தவுட் ஸ்லீவ்ஸ். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு லைக் 2 பேர் கை கோத்துட்டு போகிறீங்க. வயன்மா இதெல்லாம் தேவையா? மாமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு வா வயன் செம்மையாக இருக்கீங்க 2 பேரும், யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறா. அவளுக்கு தெரியாது ஓகே மேரேஜ் ஆனது. இது என்னோடய ஹஸ்பண்ட், அது மட்டும் இல்லை என் தாய் மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்கார், சூப்பர் ஜோடி அப்படின்ட்டு. அப்போ தான் ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல உங்களுக்கு கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே பார்த்துட்டு வயிறு எரியுது, அப்படி நம்ம இப்படி சொல்லிடக்கூடாதோ அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு பையன் திமிர் மேலே வந்து என்ன வயன் உன் மாமாவை கல்யாணம் பண்ணிட்ட போல், இத்தனை வயசாகிடுச்சு, குழந்த என்ன வருமா வராதா, அந்த மேட்ருக்கெல்லாம் ஒரு செட்டாக வரா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கேட்குறான். ஸோ செம்ம கோவருது ஜேகேக்கு. அடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த சட்டையை பிடிக்கிறான். மாமா மாமா வந்துருங்க, அவன் கிடக்குறான். அதுவும் பண்ணுறது என் மாமாவோட தான் பண்ணுவேன், உன் கூட இல்லை. ஷோ இடியாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அவனுக்கு செம்ம அசிங்கமாக போச்சு. ஸோ நீங்கள் கோவப்பட்டுட்டு லைக் அவரை கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஸோ இங்கே தான் வயன் வயன் ஏம்மா இப்படி இருக்க? இல்லை மாமா விடுங்க. இங்கே பாரு, அவன் என்ன சொன்னான், என்னால் உனக்கு குழந்தைய தர முடியும், நீ ஏன் இப்படி ரொம்ப கவலைப்படுற? மாமா அவன் சொன்னான்றதுக்காக நீங்கள் இப்படிலாம் இது பண்ணாதீங்க. அவனை செருப்பாலே அடிச்சுட்டு வந்திருக்கணும், அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே கோவப்பட்டுருக்கீங்க. வயன் இங்கே பாரு, அவன் சொன்னதை நான் நிறைவேற்றி காட்டுறேன். அவன் முன்னாடி என் பிள்ளைய தூக்கிட்டு போய் நான் நிற்பேன். அப்பா அவனுக்கு தெரியும் என்னால் குழந்தைய தர முடியுமா முடியாதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லைக் ஸ்மோக் பண்ணிட்டு சொல்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க மாமா, அப்போது உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் அப்படியே லைக் ஸ்மைல் பண்ணிட்டே கேட்குறீங்க. அவனும் இல்லை, உன்னோட விருப்பத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், உனக்கு சரினா எனக்கும் சரி தான் அப்படின்றாரு. ஸோ 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்புறம் என்ன, ஒரே செம்ம மேட்ரு தான். ஸோ 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு லைக் கர்டுல் பண்ணிவிட்டு
ஸோ 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ அழகான மேக் அவுட் செஷன், வைல்டான மேக் அவுட் செஷன். அந்த கோவம், அந்த ஒரு இது லைக் அவன் சொன்னதை இப்படியாவது நம்ம வந்து இது இல்லைன்னு நிரூபிக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் செம்ம ஒர்க் அவுட் பண்ணுறீங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. ஸோ லைக் ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறான். வயன் வயன் மாமா என்ன ஆஃபீஸ்க்கு போகலையா? போகணும் மாமா. மணி எத்தனை? மணி 9. மாமா 10 மணிக்கு ஆஃபீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு ஏஞ்சி போகிறீங்க. ஏஞ்சி அவசரமாக போயிட்டீங்க. பார்த்தா ட்ரெஸ் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு மாமா மாமா டவலை கொடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இருக்க டவல் தூக்கிட்டு போட்டு, ஏய் அதான் நான் பார்த்துட்டேன்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன் நைட்டு நான் நல்லா யோசிச்சு. ஸோ லைக் அப்படியே லைக் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஸோ ஜங்குக் தான் வந்து லைக் வீட்டு வேலைலாம் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு போகிறீங்க. அப்போது லைக் நேற்று உங்ககிட்ட ஒருத்தன் வம்பிழுத்தான்ல, அவன் வந்துட்டுருக்கான். ஹலோ, நேற்று கேட்டல என் மாமாவில் குழந்தைய தர முடியுமான்னு. இன்னும் எண்ணி 10 மாதத்தில் என் பிள்ளையோட முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படின்ட்டு ஒரு ஸ்மர்க்கோட போகிறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. சே இப்போ கிட்ட போய் நான் பேசுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்கள் சிரிச்சுட்டே உட்காரிங்க. என்ன ஒயின் பட்டுன்னு இப்படி ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு, என் மாமாவுக்கு ஆச்செல்லாம் சொன்னால அவனுக்கெல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்க்குறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சொன்ன மாதிரி யூ ஆர் ப்ரெக்னென்ட். ஸோ ஒரு 6 மந்த்தில் உங்கள் பெல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு. ஜங்குக் தான் ஏற்கனவே வேலை செய்ய விட மாட்டான். இப்போ பார்த்திங்கன்னா லைக் தாங்குறான். நீங்கள் அப்போ எந்த லைக் நடுராத்தில் எழுப்பி எனக்கு இது செஞ்சு கொடுங்க, லைக் ராமியான் செஞ்சு கொடுங்க, லைக் எனக்கு ரசகுல்லா வேணும் அப்படி டக்குன்னு சொன்னாலும் அவன் டைம் நேரம் காலம் பார்க்காம எல்லாமே அவ்வளோ செஞ்சு கொடுப்பான். இப்போ உட்காந்துட்டு நல்லா ராமியானதை தான் நல்லா தின்னுட்டுருக்கீங்க. ரொம்ப செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கா? சாப்பிடு. மாமா நான் உன்னை கேட்குறேன், தப்பாக நினச்சிக்க மாட்டேல்ல? என்னடி? நான் இப்படி உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்ல ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து, உனக்கு கடுப்பா இல்லையா? இல்லை, என் பிள்ளைய கஷ்டப்பட்டு நீ சுமந்துட்டுருக்க. அப்போது உனக்கு செய்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை வயன். அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட இளவரசி, என் ராணி, சரியா? உனக்கு என்ன வேணும்னாலும் நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி லைக் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ லைக் இப்படியே லைக் 10 மந்த்துக்கிட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு ப்ரெக்னென்சி வலி வந்து லைக் ஜேகே வந்து அவங்க அம்மா கால் பண்ணியாச்சு. ஸோ அவங்க எல்லாமே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. நீங்களும் இப்போது லைக் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி வார்டில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அங்கே கத்திக்கிட்டு இருக்கிறது ஜேகேவால் நிற்க முடியல. வெளியில் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான். அக்கா 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 பயமாக இருக்குக்கா, வயனுக்கு தான் வாதில்லை அப்படி சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கான். டேய் ஒரு இடத்துல நில்லுடா, அது வயனுக்கு ஒன்றும் ஆகாது, நார்மல் டெலிவரினா இப்படி தான் இருக்கணுங்க. இல்லை என் வயன் கத்துறா அப்படி சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே பதட்டம் ஒரு பக்கம்னா இவன் பண்ணுறதுல எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பேபினா ஒரு நர்வஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ உங்களுக்கு சத்தம் பயங்கரமாக கேட்குது குழந்தைக்கு பர்த் கொடுக்கும்போது. ஸோ கேட்டோன்னே லைக் ஜேகேக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. அப்படியே அக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே சாஞ்ச மாதிரி உக்காந்துட்டான். லைக் மயங்குற மாதிரி. டேய் மயங்காத, கண்ணு முல்றா அப்படின்றாங்க. ஸோ லைக் அவன் மயங்க போனவன் லைக் அப்புறம் பொறுமையாக அப்படியே லைக் தண்ணி கொடுத்து எழுப்புறாங்க. அக்கா வயன் இருடா ஒரு 10 நிமிஷம் இரு, அவங்களே கூப்பிடுவாங்க அப்படின்னா லைக் உங்களை க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு வார்டுக்கு மாற்றுறாங்க. ஸோ உங்களை தள்ளிட்டு போகும்போது ஜேகேவும் கூட ஓடிடுறான். ஸோ நீங்கள் அப்போ அன்கான்ஷியஸாக தான் இருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு வரோம். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. தாரையாக கடலாம் தண்ணி ஊற்றுது. ஸோ லைக் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு லைக் அவங்கள அடுத்த ரூமுக்கு நார்மல் வார்டுக்கு மாற்றியாச்சு. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக் பிடிச்சிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு ட்ரிப்ஸ் ஏறுது, இன்னொரு கையை பிடிச்சிட்ருக்கான். அழுகுறான் அவன் பாட்டுக்கு. வயன் இந்த மாதிரி தயவு செஞ்சு இனிமேல் நான் பண்ண மாட்டேன் வயன், மன்னிச்சிடுவாயின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே உங்கள் அம்மா உங்கள் பாட்டி எல்லோரும் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி பண்ணலை, எப்படா குழந்த வரும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கண் முழிக்கிறீங்க. மாமா வயனே கண் முழிச்சிட்டியாம்மா வயனே அப்படின்றாரு. கண் முழிச்சிட்டேன். குழந்தைங்க
நான் நல்லா இருக்கேன் சரியா, குழந்தைங்க அப்படின்னோடனே அப்போ தான் குழந்தை எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா நல்லா ஆம்பளை பையன் நல்லா கொழு கொழுன்னு ஜேகே மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நல்லா அந்த லைக் அந்த சீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீக்ஸு மூக்கு வாய் எல்லாமே அப்படியே ஜேகேயோடது அப்படியே உரிச்சு வச்சுட்டு வந்திருக்கான். இங்கே பாரு எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட எடுத்துருவேன். மாமா இங்கே பாரு அவன் அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்கான், என்ன மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க சிரிச்சுக்கிட்டே, என்ன மாதிரி இருந்தேன்னா ஒன்றை மாதிரி இருந்தேன்னு நம்ம குழந்தடி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் கஷ்டப்பட்டு நான் 10 மாதம் சுமந்து பெப்பேன்னா இதை பாரு எல்லாம் அப்படியே அவங்க அப்பனை உரிச்சு வச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி சிரிச்சிட்ருக்கீங்க, சரி அழுதுட்டு இருக்கீங்க. ஜேகே சிரிச்சிட்டு இருக்கான். வயனே பாரு எவ்வளோ அழகாக இருக்கான்ல. ஆமாம் மாமா ரொம்ப அழகாக இருக்கான், அப்படியே ஒன்றை மாதிரி. எனக்கு என்ன மாதிரி இருக்கிறத விட ஒன்றை மாதிரி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். அப்படியே ஷை ஆகிறாங்க உங்கள் அம்மா உங்க பாட்டி எல்லாமே. ஸோ உங்கள் அப்பா அப்போ தான் வந்திருப்பார். பார்த்தோன்னே ரொம்பவே லைக் சந்தோஷம். ஸோ எல்லாருமே அப்படியே ஃபேமிலியாக ஒரு லைக் ஒரு ஃபோட்டோ அங்கவே. ஸோ குக்கி ஓகேவா அந்த குழந்தை பேர். ஸோ 2 வயசு ஆகுது. நல்லா சேட்டை கத்தும் அப்படியே வேணுங்கன்னே. அவன் ஜேகே வந்து கண்டுக்கல்னா வேணுங்கன்னே கத்தும் தெரியுமா. நல்லா அப்போ தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுத்துருக்கோம் லைக் பால் குடிச்சிட்டு. ஸோ ஜேகே அப்படி இப்படியும் போவான் வேணுங்கன்னே. ஸோ அவன் தூக்கலைன்னா உடனே கத்துறது, அந்த மாதிரி செம்ம சேட்டையாக பண்ணிகிட்டு இருப்பான் குக்கி. ஸோ நீங்கள் பார்த்து சிரிச்சிட்ருப்பீங்க. நான் இல்லைன்னா கூட இருந்தேன், அவன் அப்பா எல்லாம் இருக்கான் பாரு செதுப்பான பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி சிரிச்சிட்ருக்கீங்க. என் பிள்ளை என்ன மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் தூக்கிட்டுறான். க்யூட்டாக அதை பார்த்து லைக் ஜேகேயோட ஃபேஸை பிடிச்சி இப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. மாமா இன்றைக்கி நம்ம குழந்தைய தூக்கிட்டு அவன் கிட்ட போகிறோம். ஓவராக பேசினால வாய் நீ இன்னும் மறக்கலையடி. நான் மறக்க மாட்டேன், என் மாமா எப்படி சொன்னான் அப்படின்றீங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அவன் முன்னாடி ஜேகே லைக் அவன் இப்போ இப்படி செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டான். லைக் ஷர்ட் போட்டு நல்லா பேண்ட் போட்டு டக்கின் பண்ணி செம்ம வேறு லெவலில் இருக்கான். ஸோ பேபியை கூட்டிகிட்டு போகிறான். ஏய் ரோஷன் நீ தான் சொன்னல, இங்கே பாரு என் மாமா மாதிரியே அழகான குழந்த, பேர் என்ன தெரியுமா குக்கி. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், 2 வருஷம் ஆகுதாமே அப்படின்ற மாதிரி ஸ்மோக் பண்ணுறீங்க. அவனுக்கு அசிங்கமாக போச்சு. ஸோ 2 வருஷம் ஆகி இன்னுமே அவனுக்கு குழந்த இல்லை. ஸோ பார்த்து சிரிச்சுட்டு போய் நல்லா டாக்டராக பாரு அப்படின்ட்டு ஒரு செம்ம தக்கா கொடுத்துட்டு வரீங்க. ஸோ ஜேகே செம்மையாக சிரிச்சிட்ருக்கா. வெளில வந்து வயன் நீ இப்பெல்லாம் பேசுவியாடி, நான் இதை விட நல்லாவே பேசுவேன் மாமா, அதுவும் என் மாமாவை கிண்டல் பண்ணானா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அந்த எதிர் வீட்டு பையன் சொன்னால அவன் வந்து ஒரு வாரம் லைக் உங்களை வந்து லைக் பார்க்கறது லைக் உங்களுக்கு கிண்டல் பண்ணுறது அப்படிலாம் இருந்திருப்பான். பார்த்தா கொஞ்ச நாளாக காணோம். நீங்கள் அந்த டோரை பார்த்துக்கிட்டே உள்ளே போகிறீங்க. என்னம்மா வயன் பார்க்குற? இல்லைம்மாம்மா நம்ம வீடு குடி வந்தப்போ அவன் வந்து லைக் என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். ஒரு வாரம் இருக்கும் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தா ஆளே காணோம், தெரியல எங்கேயோ ஊருக்கு போயிட்டானா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் அந்த கதவை லைக் உங்கள் கதவை சாத்திக்கிட்டே அந்த எதிர்த்து விட்டு டோரை பார்த்துட்ருக்கான். அவன் ஊருக்கு போனவன் தான், திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மோக்கோட அந்த கதவை சாத்துறான். எஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து கிண்டல் பண்ணியிருப்பான்ல, அப்போவே ஜேகே வந்து டார்கெட் வச்சுட்டான். ஸோ வித்தின் 1 வீக் பார்த்துருப்பான் அவன் எங்கே போகிறான் வரான் அப்படின்ட்டு. அவனையும் காலி பண்ணிட்டான். காலி பண்ணி லைக் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு இடத்துல புதைச்சியும் வச்சுட்டான் நைட்டோட நைட்டாக. ஸோ ஓகேடா, லைக் இதுக்கப்புறமும் உங்களை வந்து நல்லாவே ஜேகே பார்த்துப்பான், உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வர விட மாட்டான். ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஜெல்விஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணவே மாட்டேறீங்க. அடுத்த வீடியோ அதுக்கப்புறம் சீக்கிரமாக போடவே மாட்டேன், ஓகேவா? சரி பாய் சரங்கே.